Google ஆப்ஸ்க்குள்ள ஒரு சில அப்டேட் வந்திருக்கு. அதை எல்லாத்தையுமே இந்த வீடியோல ஃபுல் ஃப்ளெட்ஜா பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது YouTubeல தான். எஸ் YouTubeல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு. உதாரணத்துக்கு நீங்க YouTubeல ஒரு வீடியோ வந்து ப்ளே பண்றீங்க அப்படின்னா, இப்ப வந்து மினியேச்சர்ல வந்து ஃப்ளோட்டிங் டேப்ல ப்ளே பண்ணலாம் இல்லையா? பாட்டம்ல இருக்கிறது எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டாங்க. சைட்ல ரைட் ஹேண்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா, நீங்க ஸ்வைப் பண்ணி ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணீங்கன்னா, அது ஒரு ஃப்ளோட்டிங் டேபா மாறி இருக்கு. சின்னதா பார்த்தீங்கன்னா, ஒரு பப்ளி டேபா வந்து நீங்க எப்ப வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வீடியோ ப்ளே ஆயிட்டு இருக்கப்ப பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டன்ட்டா ஃப்ரீஸ் பண்ணிரும். திரும்பவும் பார்த்தீங்கன்னா, எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ப்ளே ஆகுற மாரி தான் இதோட ஆப்ஷன் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ளே ஆகிட்டு இருக்கும்போதே அழகா பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஸ்லைட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். நெறைய பேர் இந்த அப்டேட்ட நோட்டீஸே பண்ணாம இருக்காங்க இன்ன வரைக்கும். இந்த அப்டேட் உங்களுக்கு வரல அப்படின்னா, ஜஸ்ட் Play Store போய் அப்டேட் பண்ணுங்க YouTube ஆப்ப. தென் பார்த்தீங்கன்னா, சர்ச்ல நீங்க பல விஷயத்த சர்ச் பண்ணலாம். ஆனா, நீங்க பார்த்த வீடியோஸ் மாரியே உங்களுக்கு சஜஷனா பார்த்தீங்க அப்படின்னா, சர்ச்ல இப்போ வந்து குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. மே யூ லைக் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் மூலியமா மேபி இந்த வகையான சர்ச்சஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் YouTubeல. Chromeல பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து மல்டிபிள் டேப்ஸ் யூஸ் பண்ணும்போது, அதோட லுக்ஸ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, UI கட்லாம் நடந்திருக்கு. ஆனாலும் இந்த வகையான மல்டிபிள் யூசேஜ் டேப் மூலியமா நீங்க ஒரு டேப்போட கலர்ஸ் சேஞ்ச் பண்ண முடியும். அதே நேரத்தில பார்த்தீங்கன்னா, அத வந்து டெலீட் பண்ண முடியும். டெலீட் பண்றதும் பார்த்தீங்கன்னா, ஒரு பர்ட்டிகுலர் இமெயில்ல இருக்க மொத்த ஹிஸ்டரியும் பார்த்தீங்கன்னா, எடுக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இதுல தான் ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. டிஃபால்ட்டா குடுத்து கன்ஃபார்ம் குடுத்தீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா டோட்டல் டேப்புமே க்ளோஸ் ஆயிரும் வித் ஹிஸ்டரி. ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே மாரி ஒரு டேப்போட இன்னொரு டேப்ப மிங்கிள் பண்றது. பிளஸ் பார்த்தீங்கன்னா, அதுல வந்து அன்குரூப் பண்ற ஆப்ஷன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து குடுத்துருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா, இந்த குரூப்ஸ்க்கு வந்து நீங்க வந்து கலர்ஸயுமே சூஸ் பண்ண முடியும். எஸ் பர்ட்டிகுலரான ஒரு கலர் செட்டையுமே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வகையான குரூப்ஸ்குள்ள நீங்க சூஸ் பண்ணி கரெக்ட்டா வந்து உங்களுக்கான ஃபோல்டரா அழகா அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது பல இடங்கள்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். ப்ரொஃபஷன் அண்ட் பேஷன் அண்ட் வொர்க் தனித்தனியா பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே மாத்திக்க முடியும். செக் பண்ணி பாருங்க. Google கேலண்டர்ல பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து UIல சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா, பிளஸ் ஐகான் இருக்கும் இல்லையா? அந்த பிளஸ் ஐகான்ல பார்த்தீங்கன்னா, சேஞ்சஸ் நடந்திருக்கு. ரொம்பவே ஃப்ளோட்டிங்கா ஈஸியா இருக்கு. முன்ன பார்த்தீங்கன்னா, ரொம்ப கச்சடா கச்சடாவா இருக்கும். இப்ப ரொம்ப சிம்பிளா டாஸ்க் ஈவென்ட் அவ்வளோதான் வச்சிருக்காங்க. ரொம்ப சிம்பிளா நீங்க வந்து உங்க ஈவென்ட்ஸையோ, டாஸ்க்கையோ ஆட் பண்ணிக்க முடியும். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க செட்டிங் ஆப்ஷன்குள்ள போங்க. அங்க வந்து ஜெனரல்ல இப்போ ஒரு ஸ்பெஷலான விஷயங்கள் குடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போ மத்த கேலண்டர் ஆப்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, அதுல வந்து உங்க Google ஆப்ஸ் வந்து மிங்கிள் ஆகாம இருக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, இத வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஷேர் Google கேலண்டர் டேட் வித் அதர் ஆப்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபீச்சர் ஜஸ்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, Google கேலண்டர்ல நீங்க எத்தனை இமெயில் ஆட் பண்ணியிருக்கீங்களோ எல்லாமே லிங்க் ஆயிருக்கும். அது மேபி தேர்ட் பார்ட்டிக்கு போகாம இருக்கணும்னா, இத நீங்க டிஃபால்ட்டா ஆஃப் பண்ணிக்கலாம். ஆனா, இது Google கேலண்டருக்கு மட்டும் தான் வந்து பொருந்தும். ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்த ஆப்ஸ்லாம் தப்பிக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே நீங்க வந்து Google மெசேஜ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, அதுல வந்து செல்ஃபி ஆப்ஷன் இருக்கும் இல்லையா? இந்த செல்ஃபி ஜிஃப் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து உங்களுக்காக ரெட் பட்டன் குடுத்துருக்காங்க. இந்த ரெட் பட்டன் மூலியமா ஈஸியா கேப்சர் பண்ணிக்க முடியும். இந்த கேப்சரிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, முன்ன இல்ல. முன்ன வந்து 1, 2, 3 தான் இருந்தது. அது அப்போ வந்து நம்மளால போஸும் குடுக்க முடியாது. சரியான ரியாக்ட்டும் பண்ண முடியாது. இப்போ கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஃப்ரேம் பை வச்சுட்டு ஜஸ்ட் ஃபோட்டோ எடுக்கிற மாரியே ஜிஃப்பையும் வந்து ரெக்கார்ட் பண்ணி எஸ்எம்எஸ்ல நீங்க ஈஸியா சென்ட் பண்ணலாம். இத பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க மல்டிபிளான ரீஜியன்ஸ்லயும் யூஸ் பண்ணிக்க முடியும். ரொம்பவே சூப்பரா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்க. Google மெசேஜ் யூஸ் பண்றவங்களுக்கு இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இத ட்ரைலாம் பண்ணி பாருங்க. நெறைய ஆப்ஸ் இருக்கு Googleக்குள்ள. பல விஷயங்கள பண்ண முடியும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நெறைய பேர் Google மெசேஜ வந்து யூஸே பண்ணாம இருக்கீங்க. நெறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு அதுக்குள்ள. தென் நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குயிக் ஷேர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு நியூவான ஃபீச்சர் அதுக்குள்ள ஆட் பண்ணியிருக்காங்க. சைலன்ட்டா. யூஸ் மொபைல் டேட்டா அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டா எனேபிள் குடுத்துருக்காங்க. இது மூலியமா நீங்க ஒரு ஃபைல் ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போது, ரொம்ப டிஸ்டன்ஸ்ல நீங்க போகும்போது, உங்க மொபைல் டேட்டாவே பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஃபைல் ஷேர் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மேபி நீங்க மொபைல் டேட்டா யூஸ் பண்ணலாம். இல்ல வைஃபை ஒரே இடத்துல வந்து கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, வைஃபை டேட்டா மூலியமாவும் ஈஸியா வந்து கனெக்ட் பண்ற மாரி, ரவுட்டர் மூலியமா நீங்க கனெக்ட் பண்ற மாரி இருக்கும். ஃபைல்ஸ் அப்பயுமே எந்த வகையான டிஸ்டர்பும் இல்லாம வந்து ஷேர் ஆகுற மாரி வச்சிருக்காங்க. தேவைப்பட்டா இது எனேபிள்ல இருக்கிறத விட்டுருங்க. இல்லன்னா ஆஃப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஏகப்பட்ட அப்டேட் வந்திருந்தது. ஸோ இதுதான் எனக்கு வந்து ஸ்பெஷலா தோணுச்சு. சின்ன சின்ன அப்டேட் வந்திருந்தாலும் அத ஸ்பெஷலா குடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சேனலோட எண்ணமே. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணேன். எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. நீங்க எந்த ஆப்ப ஸ்பெஷலா Googleல யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறதும் சொல்லுங்க தெரிஞ்சுக்கலாம். ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.